ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரெயின்போஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப சூப்பரான ஒரு மிளகு ரசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு 3 கிளாஸ் தண்ணியில் இதை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு பல் உரிக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு இது மூணுத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இப்போ நான் தட்டிட்டேன். இது கூட நாங்கள் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளியில் இதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துடுங்க. தக்காளி பழத்தை சேர்த்துடுங்க. தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரசம் தாளிச்சிடலாம். ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடுங்க. கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்துடலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துடுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ரசத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரசம் நமக்கு கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுர வர மாதிரி இருக்கும் மேலே. அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.